ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஜென்ரல் வீடியோ. ஸோ இது வந்து பேட்ச் ரிலேட்டட் வீடியோ கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீ மெட்டீரியல்ஸ். ஸோ நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது, எந்த மெட்டீரியல் எப்படி கலெக்ட் பண்ணுறது, எங்கே படிக்கிறது, ஸோ இந்த அகாடமியில் வாங்கினா நல்லா இருக்குமா, இதை பார்க்கலாமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்குது. மெட்டீரியல்ஸை வச்சுமே நிறைய பேர் டிசைட் பண்ணுறாங்க, ஐயோ என்கிட்ட அந்த மெட்டீரியல் இல்லையே, ஐயோ என்கிட்ட இந்த மெட்டீரியல் இருக்குது, இது ஓகே கொஞ்சம் நல்லா இருக்கும், இந்த அகாடமி மெட்டீரியல் இந்த அகாடமி புக்குனா நல்லா இருக்கும், அதுலேயும் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்கும். ஸோ அப்போ நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுறது, எதை படிக்கிறது, ஸோ அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளியர் கட் ஆஃப் வீடியோ வந்து இது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அப்போது நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸும் எந்த அகாடமில இருந்தோ இல்லை எதுல இருந்துமே நீங்கள் வாங்க தேவையில்ல. நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம், ஃபர்ஸ்ட் நீங்கள் கலெக்ட் பண்ண வேண்டியது புக்ஸ். ஸோ டிஎன் புக்ஸில் இருந்து தான் 85% கேள்விகள் வரப்போகுது. அப்போ அந்த 85% ஆஃப் கொஷின்ஸை நம்ம புக்ஸில் இருந்து மட்டுமே படிக்க போகிறோம். அப்படிங்கும்போது அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ண வேண்டியது புக்ஸ் தான். ஸோ அப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல இருந்தே டிஎன்பிஎஸ்சியே நம்மளுக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆன்லைனில் வெளியிடுவாங்க. ஸோ வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த மெட்டீரியல்ஸை நம்ம எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படின்னா என்னங்கிற ஐடியாவே நிறைய பேருக்கு இல்லை. ஸோ ஃப்ரீ மெட்டீரியலா நம்ம கவர்மெண்ட்லேயே கொடுக்குறாங்களா, டிஎன்பிஎஸ்சியில் இருக்கா, எல்லாராலையும் இது கலெக்ட் பண்ண முடியுமா, ஸோ இந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும், ஸோ இதை நம்ம எப்படி கலெக்ட் பண்ணுறது, எப்படி படிக்கிறது, இதோட அட்வான்டேஜ் என்னென்ன, இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன, அப்போ நம்ம படிக்கிறதுக்கு எதெல்லாம் நம்ம முக்கியமாக வச்சு படிக்க போகிறோம். ஸோ இதை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷனில் காட்டும். சரி, ஸோ ஃபர்ஸ்ட்டு கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்படிங்கிறது என்ன, ஸோ இதை நம்ம எதுக்காக இதை வந்து நம்ம பண்ணணும், இந்த மெட்டீரியல் நம்மளுக்கு தேவையா, இந்த மெட்டீரியல்லேருந்து கொஷின் வருமா அப்படின்னா நிச்சயமாக கொஷின் வரும். ஸோ எப்படி கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஃப்ரீ மெட்டீரியல். இதுக்கு நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணுமா, இல்லை வந்து இது வந்து நம்ம வந்து ஆன்லைன் பேமெண்ட்டா, இல்லை வந்து நம்மளுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து இதை கொரியர் பண்ணுவாங்களா, கிடையவே கிடையாது. ஸோ இது வந்து ஃப்ரீ மெட்டீரியல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு ஒரு பைசா கூட செலவு பண்ண தேவையில்ல. ஸோ இந்த மெட்டீரியல் உங்களுக்கு ஆன்லைன் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பிடிஎஃபாக அதை டவுன்லோட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த பிடிஎஃபாக நீங்கள் வந்து ஜெராக்ஸ் பண்ணியும் படிக்கலாம். ஆர் இதர் நீங்கள் வந்து லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வந்து நீங்கள் ஃபோன்லேயே பார்த்துக்கிறேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக முழுக்க ஃப்ரீ தாங்க. இதுக்கு எந்த சார்ஜுமே வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து வாங்குறது கிடையாது. சரி, ஸோ இது வந்து இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்படிங்கிறது புக்கு கிடையாது. ஸோ அந்த மெட்டீரியல் அப்படிங்கிறது அதுலேயே இந்த பேர் வந்துருச்சு. ஸோ இட்ஸ் அ மெட்டீரியல், அது வந்து புக்கு கிடையாது. ஸோ அந்த மெட்டீரியலை எந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, புக்கில் இருக்க மாதிரி அவ்வளோ டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளனேஷன் இருக்காது. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஹிண்ட்ஸ் மேக்கிங் மாதிரி இருக்கும். அதாவது ஹிண்ட்ஸ்னா நம்ம இப்போ எழுதுவோம், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னவோ அதை பற்றி நம்ம எழுதுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெல்லி சுல்தான்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒவ்வொருத்தரோட தலைப்பு எந்தெந்த சுல்தான்கள் ஃபர்ஸ்ட் வந்தாங்க, ஸோ அந்த வரிசையில் வரும். இப்போ இந்த சுல்தான்கள்ல ஒருத்தரில் ஒரு 4 பாயிண்ட் ஒரு 5 பாயிண்ட் அவ்வளவுதான் இருக்கும். ஸோ அதுல என்ன சிறப்பம்சம், என்ன முக்கியம், அவங்க என்ன சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க, எதை வந்து சொன்னாங்க அப்படிங்கறத முதற்கொண்டு ஸோ ஒரு 4-5 பாயிண்ட் அந்த மாதிரி ஒரு கீ பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இதில் இருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறது. சரி, அப்போது இது வந்து இது எப்படி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ எல்லா பாயிண்ட்ஸுமே இதில் கவர் ஆகாதுன்னு சொல்கிறீங்க, அப்போ எப்படி இது நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறீங்க, இதுக்கு நம்ம புக்கே படிச்சுட்டு போயிடலாமா அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்பீங்க. அப்போ இது வந்து எதுக்காக அப்படின்னா, இதில் இருந்து கொஸ்டின் வரும். அப்போ அந்த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு புக்கில் இருக்கிறது தானே இதுலேயும் கொடுத்துருக்காங்க, அப்போ நம்ம புக்கை படித்தாலே போதுமே, இது எதுக்காக நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் என்ன எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய நியூ புக்ஸ் வந்து பார்ப்போம். இப்போ கரண்ட்ல 2022 எடிஷன் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த 2022 எடிஷன் அதை தான் வந்து இப்போ நம்ம நியூ புக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதே வந்து நம்ம ஓல்டர் எடிஷன் சொல்லி ஒரு புக் நம்ம படிப்போம். அது வந்து 2018 எடிஷன் புக் வந்து அதில் வந்து நிறைய நம்மளுக்கு சிலபஸ் ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் இருக்கு, ஓல்டு புக்ஸ்ல இருக்கிறதையும் பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்திருப்போம். அப்போ நம்ம அந்த 2018 எடிஷன் அப்புறம் 2023 எடிஷன் இதை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு வருமே தவிர, ஸோ இதை தாண்டி இதுக்கு முன்னாடி வந்த எடிஷன் 2017 இருக்கலாம், 2015 இருக்கலாம், ஸோ அந்த எடிஷன்ல ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இங்க கொடுக்காதது எக்ஸ்ட்ரா அதுல இருக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இருக்கு. சோ இதுதாங்க இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அப்போ எல்லாமே கவர் ஆகுமா, அப்போ இதை மட்டுமே நான் படித்தா போதுமா அப்படின்னா கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியாச்சு, இது வந்து புக்கில் இருக்கக்கூடிய அத்தனை டீட்டெயில்ஸும் இதில் இருக்காது. ஸோ இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னவோ, இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் என்னவோ அது மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால அப்போ நம்ம இதை எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்த்தா, ஸோ ஃபர்ஸ்ட் இதை மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது தான். ஆனால் இது எதுக்காக நம்ம படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் புக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு அண்ட் தென் நீங்கள் வந்து இந்த மெட்டீரியல் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு இது வந்து ஒரு ரிவிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். ஸோ
இப்போ நம்மளுக்கு ரீகால் ஆகும், இதை பார்க்கும்போது ஆமாம் இதை நம்ம அங்கே படித்தோம், ஸோ அதோட முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுதான், ஸோ அப்படிங்கிற அந்த ரிவிஷனுக்கு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை படிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப டைம் டியூரேஷன்லாம் எடுக்காது. இதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, சைட் பை சைட் நீங்கள் கவர்மெண்ட் மீடியம் வச்சுக்கோங்க. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு டாபிக் வந்து நீங்கள் தமிழில் படிக்கிறீங்க, இப்போ வந்து இலக்கியத்தில் வந்து நீங்கள் இன்னைக்கு பாரதியார் படிச்சிட்டிங்க, பாரதிதாசன் படிச்சிட்டிங்க, சிலபஸில் டிகேசி படிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த 2 டாப்பிக்கும் நம்மளுக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து அதையுமே கையோடு முடிச்சிருங்க. ஏன்னா அதில் வந்து புக்கில் இல்லாத ஒரு 1-2 அடிஷ்னல் பாயிண்ட்ஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 80% புக்கில் இருக்க நம்ம படிக்கிறது தான் கொடுத்துருப்பாங்க. அது போக நம்மளுக்கு ஸோ பழைய எடிஷன் புக்கில் இருந்தோ இல்லை வந்து ஏதோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸான விக்கிபீடியா மாதிரி அது வந்து சுருக்கமாக தெளிவாக எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அதை அன்றைக்கி படிச்சிருங்க. ஸோ நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிவிஷன் பண்ண மாதிரி நம்மளுக்கு இருக்கும். அதே போல் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 70% வந்து நம்ம படித்ததே தான் இருக்கும் அந்த கவர்மெண்ட் மெட்டீரியலில். ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 30% அப்படின்னு சொல்கிறது தான் ஏதாவது ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கலாம், ஓல்டர் எடிஷனாக இருக்கலாம், இல்லை வந்து வேற எங்கேயாவது அவுட்டர் சோர்சஸ்லேருந்து இருக்கலாம், அது ரிலேட்டடான நியூ சைட்ஸ். ஏன்னா இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்படிங்கிறது இப்போ புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2023 எடிஷன் 22 எடிஷனில் வந்தது. ஆனால் அதை தான் நம்ம இப்போ படிக்கிறோம். பட் இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்படிங்கிறது இப்போ ஒவ்வொரு இயருக்கு அவன் வந்து வெளியிடுவான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சிலபஸ் சேஞ்ச் ஆனனால இப்போ நியூவாக நம்மளுக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ புக்கில் இருக்கிறதும் சேர்த்து புக்கில் இல்லாத அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸும் நம்மளுக்கு கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொடுத்துருக்கான். ஸோ அப்போ அதுலேருந்து கேட்கவும் நம்மளுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சும் நம்ம அதை வந்து பயன்படுத்திக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது, நம்ம எவ்வளோ மெட்டீரியல்ஸை தேடுறோம், இதுலேருந்து கொஷின் வருமா, அந்த சோர்ஸ்லேருந்து வருமா, இந்த மெட்டீரியல் படித்தா பரவாயில்ல, இதுலேருந்து நம்மளுக்கு 80% ஆஃப் கொஷின்ஸ் வந்து கவர் ஆகுது, இந்த அகாடமி மெட்டீரியல் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சும் இருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். இதுலேருந்து நம்மளுக்கு கொஷின் வரப்போகுதா அப்படின்னு நம்ம ஒரு அசால்ட் அதை விட்டுறனால ஸோ அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரக் ஆகி நிற்போம். அட நம்ம கிட்ட இருந்தும் நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கல, இப்படி ஒரு சோர்ஸ் இருக்கே அப்படின்னு நம்ம தெரியாமல் நிறைய பேர் இருக்கோம். ஸோ எவ்வளவோ நம்ம எத்தனையோ மெட்டீரியல்ஸ் படிக்கிறோம், எத்தனையோ டெஸ்ட் பேட்ச் போடுறோம், எவ்வளவோ நம்ம வந்து படிக்கிறோம், புக்கை வந்து ஒரு லெசனை 2 வாட்டி ரிவைஸ் பண்ணுறோம், 3 வாட்டி ரிவைஸ் பண்ணுறோம். ஸோ இதோட சேர்த்து இதையும் படிச்சுட்டா இதுலேருந்து 1-2 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வந்தாலுமே சில 5 கொஸ்டினாக இருக்கலாம், அது எவ்வளோன்னு நம்மளால ப்ரீடிஃபைன் பண்ண முடியாது. ஸோ இதுலேருந்து கொஸ்டின்ஸ் ஆனால் கண்டிப்பாக இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி வரும்போது ஸோ நம்மளுக்கு அந்த கொஷின்ஸ் வந்து நம்மளோட கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதே பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து அதாவது இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லா சப்ஜெக்ட்ஸுமே கொடுக்குறாங்க, சிலபஸ் வைஸ் வந்து கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ யூனிட் வைஸாகவும் உங்களுக்கு இருக்குது, சிலபஸ் வைஸாகவும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் பேஸில் இப்போ கரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதுக்கான ஒரு சாம்பிள் பேஜஸை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எப்படி வந்து அது கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து இருக்குது, அதில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுது, ஸோ அப்படிங்கிற சாம்பிள் பேஜஸை நான் இந்த வீடியோட எண்டில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அது போக வந்து இந்த மெட்டீரியல்ஸை நம்ம எப்படி கலெக்ட் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து தமிழில் இப்போ நியூ சிலபஸ் விட்டுருக்கனால நியூ சிலபஸ்க்கான மெட்டீரியல்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இலக்கணம்க்கு தனியாகவும் இலக்கியத்துக்கு தனியாகவும் டீச்சலாக கொடுத்துருக்காங்க. இப்போ இலக்கணம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பிரித்தெழுதுக அப்படின்னா அவனே கொடுத்துருக்கான் என்ன மாதிரி ரூல்ஸ், எப்படி வந்தால் எந்த நிலைமொழி எந்த வறுமொழி சேருது, அப்போ வந்து அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து தனித்தனியாக பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அவனே கம்பேர் பண்ணி ஒரு 200 கொஷின் 300 கொஷின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல தான் தனித்தனியாக ஒவ்வொன்றும் கலைச்சொற்களுக்கு தனியாக கொடுத்துருக்கான், சேர்த்தெழுதுக தனியாக, பிரித்தெழுதுக தனியாக, அதே போல லகர நகரத்துக்கு தனியா, ஒற்றெழுத்துக்கள் பிள்ளை நீக்குறதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்கான். ஸோ அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. அதே போல தான் இலக்கணம் இலக்கியம் இது எல்லாத்துக்குமே மெட்டீரியல்ஸ் வந்து பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கு. ஸோ அதே போல ஜிஎஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லா யூனிட்ஸுக்குமே தனித்தனியாக பாலிட்டிக் தனியாக இருக்கும், ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் தனியாக இருக்குது, எக்கனாமி தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து யூனிட்ஸ்க்கு தனித்தனியாக இருக்குது. ஸோ இப்போ இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, அப்போ நம்ம சிலபஸில் இருக்க எல்லா டாப்பிக்குமே இதில் வந்து கவர் ஆகிடுமா, எல்லா யூனிட்ஸுமே கவர் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் ஒரு சில டாபிக்ஸ் வந்து இதில் இருக்காது. நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு சில டாபிக்ஸ் இருக்காது. அதே போல் நம்ம இன்னொன்று சொல்லலாம் என்ன அப்படின்னா, இப்போ பாலிட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சில டாபிக்ஸ் வந்து ஸ்கூல் புக்ஸில் இருக்காது. அப்போ வந்து நம்ம அதர் சோர்ஸஸில் நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி படிங்கன்னு சொல்லியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஊழல்கள் எடுத்துக்கிறோம், இல்லை வந்து லோக்பால் லோகயோக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் அது கிடைக்காதுன்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்போ நீங்கள் அதை வந்து லக்ஷ்மிகாந்த் புக்கில் ரெஃபர் பண்ணுங்கள், இல்லை வேறு ஏதாவது சோர்ஸில் நீங்கள் ரெஃபர் பண்ணி படிங்கன்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த மாதிரி புக்ஸில் இல்லாத ஒரு சில டாபிக்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த மெட்டீரியல்ஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் சொல்ல வேண்டிய ட்ராபேக் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே இருக்குமானா இருக்காது.
ஸோ 1-2 டாபிக் அதில் மிஸ் ஆகிருக்கலாம். ஸோ அந்த 1-2 டாபிக் நம்மளுக்கு புக்ஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த புக்ஸில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன, எது கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கோ அதில் 30% வந்து எக்ஸ்ட்ரா அடிஷனல் பாயிண்ட்ஸ் அதில் கொடுத்துருப்போம். அதுதான் நம்மளுக்கு முக்கியம். நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறத பார்த்துட்டோம். ஸ்கூல் புக்ஸில் இல்லாத முக்கியமான அடிஷனல் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்க அந்த மெட்டீரியல் சோர்ஸஸை நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ அதை நம்ம படிச்சிடணும். ஸோ அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும்போது நம்ம அந்த இடத்துல சஃபர் ஆகி நிற்க தேவையில்லை. ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் மெட்டீரியலோட அட்வான்டேஜ் என்ன, எதுக்காக நான் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கீ பாயிண்ட்ஸ் தான். ஸோ அப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் நம்ம கீ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம தேவைப்படும் நினைப்போம். ஏன்னா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாத்தையுமே எல்லா 6லேருந்து 12வது புக் வரைக்கும் ஒவ்வொரு சோஷியல் ஹிஸ்ட்ரி டாப்பிக்காக நம்ம ரிவைஸ் பண்ண முடியாது. எடுத்து டக்குன்னு வேர்ட் ஸ்டடி எடுத்து பார்க்க முடியாது. அப்போ எது தேவையோ அதுக்கான மெட்டீரியல் நம்ம கையில் இருக்கும்போது நம்ம அப்படியே அதை ரிவைஸ் பண்ணிக்கலாம். இல்லை இது நீங்கள் வந்து கையில் பிரிண்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஒரு மெட்டீரியலாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ அந்த முகலாயர்கள் நீங்கள் இப்போ படிக்கிறீங்க அப்படின்னா அந்த முகலாயர்கள் அந்த டாபிக் எடுத்துக்கோங்க இந்த மெட்டீரியலில். ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு இந்த மெட்டீரியலில் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் போக இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்னென்னலாம் புக்கில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சைடில் அதே மெட்டீரியலில் நீங்கள் வந்து சின்னதாக ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அப்படி எடுத்து வச்சுக்கும் போது உங்களுக்கு டெய்லி ரிவிஷனுக்காக இருக்கட்டும், வீக்லி ரிவிஷனுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ரிவிஷனுக்காக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ வந்து இருக்கக்கூடிய ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் நோட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் இம்பாசிபிள். ஸோ அதை வந்து நம்ம பண்ண முடியாது. வந்து படிக்க தான் ஃபர்ஸ்ட் இது ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து நோட்ஸ்க்கு வந்து பார்க்கணும். ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா அப்போ நமக்கு உட்காந்து கைப்பட எழுதிட்டு இருக்க முடியாது. இப்போ இதுவே நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் மாதிரி தான் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த பாயிண்ட்ஸை விட நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சேர்த்து எழுதும்போது நம்மளுக்கு இது பார்க்க ரிவிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா மெட்டீரியல் கலெக்ஷன் ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நம்ம எங்கேயுமே இப்போ அலைய தேவையில்ல, எவ்வளோ காசு கட்டவும் தேவையில்லை, ஈஸியாக வந்து நம்மளுக்கு மெட்டீரியல் கலெக்ஷன் கிடைக்குது. எல்லா யூனிட்டுக்கும் எல்லா டாப்பிக்குமே நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து மெட்டீரியல் கலெக்ஷன். அப்போ மெட்டீரியல் வந்துட்டு இருக்கானா என்கிட்ட புக்கும் இருக்குது, மெட்டீரியல் இருக்குது, மெட்டீரியல் வச்சு நான் வச்சிருக்கேன், மெட்டீரியல் வந்து கீ பாயிண்ட்ல இருக்கு, கீ நோட்ஸ்ல இருக்கு, அதை வச்சு நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம வந்து தாராளமாக சொல்லலாம். இதில் வந்து எந்த ஒரு கரெக்ஷனும் நம்ம வந்து சொல்ல தேவையில்லை. ஸோ எல்லாமே நம்ம கொடுக்குறதே கவர்மெண்ட் தான் கொடுக்குறோம். அப்போ அதில் இருக்கிறத நம்ம வந்து தெளிவாக பார்க்கணும். அப்படிங்கும்போது நம்ம வந்து அதை பார்க்கணும். டிஎன்பிஎஸ்சி சிலபஸை நம்ம எப்படி கரைச்சி குடிக்கிறோமோ ஸோ அதே போல் வந்து இந்த மெட்டீரியலை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ நிறைய பேர் இது வரைக்கும் பாஸ் ஆகி வெளிவந்த ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அவங்களோட ஸ்டடி பிளானில் இதையும் ஒரு பார்ட்டாக வந்து வச்சுருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ்னால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஒரு 75% நம்ம புக்கில் இருந்து படிச்சோம்னா மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் 2% ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறோம். அந்த 2% ஆஃப் இன்ஃபர்மேஷன்லேருந்து தான் நம்மளுக்கு இந்த எங்கேப்பா இது புக்லேயே இல்லையே, இந்த கொஸ்டின் எங்கேருந்து வந்திருக்கும், ஏதோ பாரதியாரை பற்றின கொஸ்டின் தான், இல்லை வந்து டெல்லி சுல்தானை பற்றின கொஸ்டின் தான். இந்த கேள்வி ஆனால் இங்கே இல்லையே, அப்போ இது எங்கேருந்து இந்த கேள்வி எடுத்திருக்கான், இந்த 8ஆவதுல இது கிடையாது, இது ரிலேட்டடான 9ஆவதுலையும் இது கிடையாது, அப்போ எங்கேருந்து வந்திருக்குன்னா அதே டாபிக் ஓல்டர் எடிஷனில் ஒரு பாயிண்ட் சேர்த்து கொடுத்துருப்பான் புக்கில், அதான் அவங்க அங்கே கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா சோர்சஸ்ல இருந்து எடுத்துருந்துருக்கலாம். அது ரிலேட்டடாக இப்போ அப்கமிங் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் படி நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி எடுத்துருந்துருக்கலாம். ஸோ அப்போ அதுலேருந்து நம்மளுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம நிறைய கேதர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு படிக்க ரொம்ப ஈஸியாக எளிமையாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ சிலபஸில் கவர் ஆகாத டாபிக் வந்து இதில் கவர் ஆகும். நம்ம ஏற்கனவே சொன்னேன், அதுக்கு தான் அந்த பாலிட்டி வந்து நான் சொன்னேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருந்தேன், பாலிட்டியில் வந்து ஒரு சில டாபிக்ஸ் வந்து நம்ம படிக்காத, நம்மளுக்கு மெட்டீரியல்ஸ் எங்கே கலெக்ட் பண்ணணும்னு தெரியாமல் நம்ம ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்போம். அந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் இதில் படித்தாலே போதும். சரி, இப்போ எனக்கு புக்லேயும் இருக்குது, இந்த எடுத்திருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெட்டீரியலும் இருக்குது. அப்போ நான் எதை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக பார்க்கணும்னா புக்கில் இருக்க டாபிக் தான் நீங்கள் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியாக பார்க்கணும். அதை படிச்சுட்டு ரிவிஷனுக்கு நீங்கள் அதை பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சொல்கிறேன். ஸோ அது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா, இப்போது எனக்கு புக்கில் இப்போ 2 விதமாக நான் சொல்கிறேன். ஒன்று புக்கில் இருக்குது, இன்னொன்று எனக்கு இதுலேயும் இருக்குது. அப்படிங்கும்போது புக்கில் இருக்கிறத நீங்கள் ப்ரையாரிட்டியாக படிச்சுக்கோங்க. இப்போ எனக்கு புக்கில் இல்லை, எனக்கு இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் தான் இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கிறத ப்ரையாரிட்டியாக படிச்சுக்கணும். ஸோ இதை வந்து நான் கவர்மெண்ட் மெட்டீரியல் ரிவிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ மாதிரி படிக்கிறேன்னா இல்லாத டாப்பிக்கை நீங்கள் வந்து அதை ப்ரியாரிட்டி எடுத்து நீங்கள் படிக்கணும். அதுக்கு மேற்பட்டு நான் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுமா அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நான் கலெக்ட் பண்ணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. புக்கில் நீங்கள் படிச்சிட்டிங்க, அது போக அந்த டாபிக் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் மெட்டீரியலில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் படிச்சிட்டிங்க. அப்போ இதுவே எனஃப், நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. இப்போ எனக்கு புக்கில் அந்த டாபிக் இல்லை, நான் வந்து அவுட்டர் சோர்ஸில் தான் அதை தேடி படிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக நீங்கள் வைக்கிறது கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்குது அந்த டாபிக் அப்படின்னா அதை நீங்கள் படிச்சுக்கலாம். அதை முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் படிக்கணும். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அட்வான்டேஜஸ் எல்லாமே சொல்லியாச்சு. ஓகே, இவ்வளோ சூப்பராக இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் என்ன, டிஎன் புக்ஸ் வந்து இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்க மாட்டாங்க. புக்ஸில் எப்படி வந்து இப்போ ஒரு வரலாறு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வரலாறுல ஃபர்ஸ்ட் வந்து சிந்துவெளி நாகரிகம் எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோ டீட்டெயிலாக தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க.
ஆனால் அந்த அளவுக்கு இதில் வந்து டெப்த்தாக இருக்காது, ஓவராலாக மேலோட்டமாக படிக்கிற மாதிரி தான் இதில் இருக்கும். அப்போது இது வந்து ஒரு டைப்டு பேஜ், பிரிண்ட் பண்ண பேஜ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த டைப்டு பேஜில் நிறைய எரர்ஸ் வந்து வரலாம். ஸோ யாரோ ஒருத்தர் அதை டைப் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேபி ஏதாவது ஒரு எரர் வந்து, ஒரு சில எரர் வந்து இயரில் ஏதாவது தப்பு இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு சில எரர் வரலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக அந்த புக்கை வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணணும். ஸோ புக்கில் என்ன இருக்கோ அதுதான் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை வந்து அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு நீங்கள் எந்த இடத்துல டென்ஷன் ஆகி என்ன இதில் தப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு டவுட்ஃபுல்லாக நீங்கள் இது பண்ண தேவையில்லை. 75% அதில் எந்த ஒரு மிஸ்டேக் இருக்க வாய்ப்பில்லை. அப்படி உங்களுக்கு மெட்டீரியல் ஏதாவது மிஸ்டேக் இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் யார்ட்டையும் போய் டவுட் கேட்கணும்னு அவசியம் இல்லை. புக் எடுத்து பாருங்கள், கரெக்டாக அந்த புக்கில் அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் வந்து சரியானது. சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஒரு பாயிண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து கபிலரின் நூற்றாண்டு இல்லை வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எந்த ஆட்சியில் வந்து டெல்லி சுல்தான்களின் ஆட்சி வந்து முடிவுக்கு பெற்றது, எந்த ஆண்டு முடிவுக்கு பெற்றது, ஸோ அப்படின்னு வந்து ஒரு ஆண்டு வந்து கொடுக்குறாங்க. இல்லை கபிலரின் காலம் வந்து கிபி 4ஆம் நூற்றாண்டு, கிபி 2ஆம் நூற்றாண்டு, கிபி 3ஆம் நூற்றாண்டு, இப்படிலாம் நம்ம பார்த்துருப்போம், புக்கில் அதை நம்ம படிச்சிருப்போம். இப்போ வந்து புக்கில் கொடுத்துருக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக வந்து உனக்கு கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. புக்கில் வந்து கிபி 2ஆம்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் கவர்மெண்ட் மெட்டீரியலில் உனக்கு வந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நீங்கள் வந்து புக்கில் அந்த டேட்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2ஆம் நூற்றாண்டுன்னு படிச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் நான் சொன்னேன் இல்லையா. அடுத்தது இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஆப்ஷனில் புக்கில் இருக்க ஆப்ஷன் இல்லை. கிபி 2ஆம் நூற்றாண்டுங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு புக்கில் இருக்கிறது இல்லை. அப்போ உங்களுக்கு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை கிபி 3ஆம் நூற்றாண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ நீங்கள் எதை தான் அந்த இடத்துல ஆப்ஷன் போட்டுட்டு வரணும், கிபி 3ஆம் தான் போட்டு வரணும். ஏன்னா புக்கில் அந்த கேள்வியே கிடையாது, அந்த டாப்பிக்கே இல்லை, இந்த பாயிண்டே கொடுக்கல. இப்போ கபிலரை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் புக்கில் வந்து அது கிடையாது. அப்போ அந்த சோர்ஸோட டேட்டா நம்ம எங்கேருந்து படிச்சிருக்கோம், மெட்டீரியல் கவர்மெண்ட் மெட்டீரியல் படிச்சிருக்கோம். அப்போ அந்த டேட்டாவில் நம்மளுக்கு கிபி 3ஆம் நூற்றாண்டுன்னு இருக்குது, ஆப்ஷன்லேயுமே அந்த 3 தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை 3 போடலாம். ஒருவேளை புக்கில் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டுன்னு கொடுத்துருக்கு, ஆனால் நம்ம படிச்சிருக்க மெட்டீரியலில் கிபி 3ஆம் நூற்றாண்டுன்னு இருக்குது, ஆனால் ஆப்ஷனில் 2ஆம் நூற்றாண்டு இல்லை அப்படின்னா இப்போ இந்த 2ல் எது வந்திருக்கோ அதை நம்ம போடலாம். அப்போ 3ஆம் நூற்றாண்டு நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் படிச்சிருக்கோம், அப்போ அதான் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம டைரெக்டாக டிக் பண்ணலாம். ஸோ இதுக்காக கவர்மெண்ட் மெட்டீரியல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதாங்க கவர்மெண்ட் மெட்டீரியல். அப்போ நம்ம படிக்க வேண்டியது டிஎன்பிசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா என்ன மெட்டீரியல்ஸ் எப்படி படிக்கணும், ஃபஸ்ட்டு புக்கை படிக்கணும். புக்கில் தான் 85% வந்துடும், மீதி இருக்கக்கூடிய அந்த 5-15% வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்துடும். அது போக நம்மளுக்கு மிச்சம் இருக்கக்கூடியது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் படிக்க ஆரம்பிச்சிடும், அது நம்மளுக்கு தனியாக தேவையில்ல. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த 3 மட்டும் நீங்கள் தெளிவாக டிஎன் புக்ஸ், கவர்மெண்ட் மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் இதெல்லாம் இந்த டிஎன் புக்ஸ் அப்படிங்கிறது வந்து 6 to 10 அட்டை டு அட்டை படிக்கிறது கிடையாது. 6 to 10 இந்த சிலபஸ் வைஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் 6 to 12 எங்கே இருக்கோ அதை கவர் பண்ணிடணும். அதை முடிச்சிட்டாலே நம்ம 85% வந்துடலாம். ப்ளஸ் இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல். ஸோ இந்த டிஎன் புக்ஸ் அப்படிங்கிறது ஒரு தமிழும் அப்படி தான் படிக்க போகிறோம், ஜிஎஸும் அப்படி தான் படிக்க போகிறோம், மேக்ஸும் அப்படி தான் படிக்க போகிறோம். ஸோ மேக்ஸுக்கு சிலபஸ் வைஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ டெய்லி அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ நம்ம கண்டிப்பாக அதில் 25க்கு 22 எடுத்துடலாம். ஸோ இதுக்காக தான் இதில் டவுட் எதுவும் வரணும், ட்விஸ்டடாக கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்கிறது. ப்ளஸ் இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல், இந்த கவர்மெண்ட் மெட்டீரியலும் நம்ம பார்த்துட்டோம். இது மட்டும் இந்த 3 மட்டுமே இருந்துட்டாலே போதும், நம்ம நிச்சயமாக வந்து டிஎன்பிசியோட அதாவது 175+ அப்படிங்கிற அந்த கட் ஆஃபை நம்ம பிரேக் பண்ணிட்டு நம்ம வந்து உள்ளே போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ எதையுமே நம்ம வந்து லெஃப்ட் ஓவர் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ மெட்டீரியலோட ப்ரிவியூ வந்து பார்த்துருவோம். ஸோ நான் வந்து உங்களுக்கு சாம்பிளுக்கு வந்து இலக்கியம் மட்டும், அதாவது இலக்கணம் மட்டும் உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழுக்கு வந்து ஒரு 320 பேஜ் பக்கம் இருக்குது, தமிழுக்கு மட்டும் ஒரு 320 பேஜ் இருக்குது. நான் வந்து இங்கே வந்து உங்களுக்கு இலக்கணம் மட்டும் கொஞ்சம் லிமிட்டட் போர்ஷன்ஸ் எனக்கு என்ன உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்கு எதெல்லாம் ஈஸியாக இருக்குமோ அதை மட்டும் நான் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட் காட்டுறேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் லோகோவோட உங்களுக்கு வந்து இந்த மெட்டீரியல்ஸ் வந்துடும். இதுதான் வந்து நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ்னு சொல்லக்கூடியது. ஸோ ஒவ்வொரு பக்கத்துலையுமே உங்களுக்கு வந்து லோகோ வந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ சிலபஸில் என்னென்ன டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ, இப்போ இது வந்து சந்தி விதிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு இல்லை நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது. ஸோ இது வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக, அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரூல்ஸை வந்து இங்கே கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ எப்படியெல்லாம் ஒரு எழுத்து வந்து தோன்றுது, எப்படி வந்து புணருது, ஸோ அந்த புணர்ச்சியோட வகைகளும் இயல்பாக புணருதா இல்லை வந்து எதனால் மெய்யீர் எதனால் கெடுது, ஸோ உடம்படு மெய்னா என்ன, அப்போ எப்படி வந்து ஒரு எழுத்து நடுவில் வந்து தோன்றுது, அப்போ எந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டாலும் நம்மளுக்கு எப்படி வந்து அதை எழுத தெரியுது ஒவ்வொன்றுக்கும். இப்போ உயிர்முன் வருதல்னா என்ன, உயிர் வருதல்னா என்ன, உயிர்முன் மெய் வருதல்னா என்ன அப்படின்னு. இப்போது இப்படிலாம் நம்மளுக்கு மெட்டீரியல்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஐடியா வருது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இது வரைக்கும் சேர்த்துறதுக்கு எப்படி படிச்சிருப்போம்,
வர கூட்டல் இல்லை அப்படின்னா நம்ம வந்து சேர்த்துறதுக்கு அப்படின்னா இதை வந்து நம்ம வரவில்லை அப்படின்னு எழுதுவோம். நான் இப்போ ஆப்ஷன் எப்படி கேட்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த வரவில்லை அப்படிங்கிறத ஏதோ ஒரு 4 ஆப்ஷன் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி இதில் என்ன ஈஸியாக எழுதிக்கலாம் அப்படின்னு. அப்போ இவ்வளோ ரூல்ஸ் நம்ம கொடுத்துருக்கும் போது இப்போ ஆப்ஷன் எப்படி கேட்கலாம்? இப்போ வர கூட்டல் இல்லை என்பது வரவில்லை, வர கூட்டல் இல்லை ஈக்குவல் டு வரவில்லை, இது எவ்வகையான தோன்றலில் வரும். அப்போ ஆப்ஷன் நம்ம எப்படி கேட்கலாம்? உயிர் முன் உயிர் வந்திருக்கா, அந்த இடத்துல உயிர் முன் மெய் வந்திருக்கா, இது வந்து தோன்றல்ல வந்திருக்கா, திரிதல்ல வந்திருக்கா, இல்லை இந்த பிரித்தல்கள் வந்து சேருதல்ல வந்திருக்கா, கெடுதல்ல வந்திருக்கா அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ்ல நம்ம வந்து தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல இந்த அளவுக்கு கிராமர்ல வந்து டெப்தா இங்கே வந்து கொடுக்கல. ஸோ இங்கே வந்து இது கொடுத்துருக்காங்க. அப்போ தோன்றல் உடம்புடைமைனா என்ன, எந்த இடத்துல எந்த மெய்யெழுத்து வந்து தோன்றி இருக்கு அப்படிங்கிறத கொண்டு உங்களுக்கு தெளிவாக இந்த பிடிஎஃப்ல வந்து இருக்கு. அதாவது இந்த மெட்டீரியல் கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து இருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க. ஸோ இது எல்லாமே ரூல்ஸை கொடுத்துட்டு கடைசியாக வந்து ஸோ தோன்றலுக்கு என்ன, கெடுதலுக்கு என்ன, அதே போல் இரட்டித்தல் அப்படின்னா நம்ம அந்த மெய்யும் அதை அந்த எழுத்தும் அந்த எழுத்துக்கான மெய் வந்து இரட்டிக்கும் இல்லையா? ஸோ அப்போ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சாப்டர் வைஸில் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இரட்டித்தல்லாம் என்ன, அப்புறம் ஜென்ரலாக பிரித்தலுக்கு சேர்த்தலுக்கு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், வல்லினம் மிகும் இடங்கள், அதே போல் வல்லினம் மிகா இடங்கள், வல்லினம் மிகுதல் கொடுத்துருக்காங்க. அதே போல் வல்லினம் மிகா இடங்கள், மிகும்லேயே வந்து நம்மளுக்கு 2 கொடுத்துருக்காங்க. வல்லினம் மிகுதல். ஸோ என்னென்னலாம் வந்தால் எப்படிலாம் வன்தொடர் குற்றலுக்கு அடுத்து ஒற்று மிகும். ஸோ அந்த ரூல்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அது ஒவ்வொரு லைன் மட்டும்தான் நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே எந்த அளவுக்கு தெளிவாக டெப்த்தாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு இதையே அவங்க வந்து பிரித்து எந்த அளவுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே புக்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூலுக்குமே நம்மளுக்கு 2 எக்ஸாம்பிள், அதிகபட்சம் 2 தான் இருக்கும். இதில் பாருங்கள் ஒவ்வொரு ரூலுக்கும் நம்மளுக்கு எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு நிறைய டேட்டாஸ் வந்து இதில் இருந்து கேதர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு கொஷின்ஸ் எல்லா ரூலுமே இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. இந்த தமிழுக்கு வந்து நம்ம இலக்கணத்துக்கு மெட்டீரியல்ஸ் வந்து எப்படி கலெக்ட் பண்ணுறது, எங்கே போய் நம்ம தேடுறது அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புக்கில் வந்து எங்கெங்க பார்க்கறது, எதில் இருக்குது, வேர் டு ஸ்டடியிலேருந்து என்னால் எடுக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் வல்லினம் மிகவும் கொடுத்துருக்காங்க, மிகாமல் இடமும் கொடுத்துருக்காங்க, மொழிபெயர்த்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து புக்கில் நம்மளுக்கு இது கிடையாது. அதாவது பெருமொழி சொற்களிலிருந்து தமிழ் மொழிக்கு மாற்றி எழுதுக அப்படின்னு. அப்போ எப்படி தமிழ் மொழிக்கு அதை மாற்றி எழுதுறது? அப்போ தமிழ் மொழியோட தொன்மை என்ன, அதோட இது கட்டுரை மாதிரி நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து நம்ம வந்து டீச்சலாக ஒரு வாட்டி நீங்கள் வாசிச்சுக்கிட்டீங்கனாலே போதுமானது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சொற்கள் எல்லாமே, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா மருவு பெயர்கள், அதே போல் வந்து திணை பெயர்கள் எல்லாமே இதில் தன்வினைனா பிறைவினையை எப்படி மாற்றணும், செய்வினை என்னென்ன, ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு சிலபஸில் இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து வினைச்சொல் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வினைச்சொல்லோட கண்டினியூட்டி தான் இதெல்லாம். ஸோ அப்போ நம்ம அதையுமே நம்ம ஒரு வாட்டி பார்த்துக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் வந்து பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. இப்போ பாருங்க அகர வரிசையில் வரிசையாக கொடுத்துருக்காங்க. அகர வரிசை ஆ கொடுத்துருக்காங்க. அதே போல் ஆ வரிசையில் பாருங்க இங்கே ஆ, இதெல்லாம் நம்மளுக்கு இந்த லகர வேறுபாடுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே போல் இருபொருள் தரும், அந்த ஒரு சொல்ல கொடுத்துட்டு அதுக்கு 2 பொருள் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். இருபொருள் தரும் வினைச்சொற்கள் இது எல்லாமே. ஸோ அப்போ ஒவ்வொன்றுக்கும் என்ன பொருள், ஸோ அங்கே பாருங்கள் டீட்டெயிலாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆறு அப்படின்னா வலி, அதே போல் ஆடவர். ஸோ இது வந்து சொல்லும் பொருளையும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே போல் நம்மளுக்கு நகர வேறுபாட்டையும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இதே போல் தான் உங்களுக்கு பிரித்தெழுதுக எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. பிரித்தெழுதுக பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது நம்மளுக்கு அப்படியே ஸ்கூல் புக்கில் இருக்கிறதே தான் எடுத்து நம்மளுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி நம்மளுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து இது ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அதே போல் எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. எதிர்ச்சொல்லாம் நம்மளுக்கு புக்கில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்குமே இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு படிக்கிறது எங்கேயும் தேடணுங்கிற அவசியம் இல்லை, படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ அதே போல் உங்களுக்கு கலைச்சொற்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ மறு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. கலைச்சொற்களுமே நான் காட்டிடுறேனே. ஸோ அதையுமே நீங்கள் பாருங்கள். இது எல்லாமே கலைச்சொற்கள் தான், தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில். ஸோ ஆங்கிலத்துலேருந்து எப்படி மொழிபெயர்க்கிறது தமிழில், ஸோ அதுக்கான நிறைய கலைச்சொற்கள். ஸோ இதில் இருந்து நம்மளுக்கு புக்ஸில் இல்லாத ஒரு சில கொஷின்ஸும் நம்மளுக்கு இதில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி நம்ம தேடி படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவங்க நம்ம வந்து இதில் இருக்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ புக்லேயும் ஒரு வாட்டி பார்த்துட்டு புக்கில் இல்லாதது எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் இருக்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் அறிதல் நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நான் ஒரு சாம்பிளாக உங்களுக்கு ஒரு 30 பேஜஸ் தான் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பட்டத்துக்கு என்ன தலைப்பு அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் வந்து இதுலேயும் நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி கேட்கலாம். ஏன்னா நம்ம வந்து வார்த்தைகளை மட்டும் நம்ம பார்த்துட்டு போகாமல் இந்த மாதிரி பட்டங்களுக்கான தமிழாக்கம் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோவோட சைட்லேயே உங்களுக்கு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும், எங்கே போய் எந்த சைட்டில் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த வீடியோவும் உங்களுக்கு ப்ளே ஆகிட்டுருக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி மெட்டீரியல்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட இஷ்டத்துக்கு அது பிரிண்ட் போட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஃபோனில் இருந்தே நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா சிலபஸில் இல்லாத டாபிக் இருக்க வாய்ப்பில்லை. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஒமிட் பண்ணிக்கலாம். ஸோ புக்கில் இருக்கிறத ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணி படிங்க. அடுத்தது நீங்கள் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கிறத படிங்க. ஸோ இதில் இருந்தும் 1-2 கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பேசிஸில் நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு இருக்குது. கொச்சை சொல் என்ன, அதே போல் வேர்ச்சொல் என்ன, வினைச்சொல் என்ன, பெயர் சொல், வினையால் அணையும் பெயர் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த கவர்மெண்ட் மெட்டீரியலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போல் உங்களுக்கு ஜிஎஸ்ஸுக்கும் யூனிட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழுக்கும் இருக்குது. மேக்ஸுக்கு மட்டும் இதில் இருக்காது. மற்றபடி ஜிஎஸ்க்கு இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து எல்லா டாப்பிக்கும் பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த சைடில் ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டு இருந்திருக்கும். ஸோ அதில் நீங்கள் பார்த்து அந்த மாதிரி நீங்கள் வந்து கூகுளில் போய் நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். சரி, அப்படி இதுவும் ரொம்ப இது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து அந்த பிடிஎஃப் ஃபைலோட லிங்க் வந்து உங்களுக்கு நம்மளோட காமன் டெலிகிராம் சேனல் விக்ட்ரி எக்ஸாம்ஸ் அகாடமி அப்படிங்கிற நம்மளோட காமன் டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு அந்த லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன். டேரெக்டாகவே நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த லிங்க்கில் போய் நீங்கள் தமிழுக்காகவும் ஜிஎஸ்க்கான மெட்டீரியல்ஸை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கவங்க நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நிறைய பேருக்கு இந்த நாலேஜ் இல்லாமலே இருக்குது. ஸோ இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ சிலபஸ்க்கான டிஎன்பிசி ஃப்ரீ கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ தொடர்ந்து இதே போல் நிறைய அப்கமிங் வீடியோஸில் வந்து நிறைய டிஎன்பிசி சம்மந்தமான நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். நம்மளோட சேனல் காமன் டெலிகிராம் லிங்க்ல நீங்கள் காண்டாக்டும் பண்ணலாம். ஸோ மெசேஜும் பண்ணலாம். தேங்க்யூ.